வணக்கம் உறவுகள் நண்பர் தமிழ் சொந்தங்களாக நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருப்பீங்க நான் நினைக்கிறேன். நேரம் 3:45 மணி. அதே போல் இன்றைக்கு 19ஆம் தேதி டிசம்பர் மாதம் வெள்ளிக்கிழமை. முதலாவது தேவனுக்கு சுகபலத்தோடு இருக்க கிருபை செய்திருக்கிறார், அதுக்கு நன்றி. அதே போல் ஜோசுவாவின் புத்தகத்தை எடுத்து படித்தா இன்றைக்கு வேதத்தில் மோசைய தேவன் தன்னிடத்தில் வர சொல்லி கூப்பிடும் பொழுது மோசே போயிட்டா ஜோசுவா தனியை காட்டுக்குள்ளே வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறார் தேவனுடைய சத்தம் கேட்கறதுக்காக. தேவனுடைய காரியத்தை சின்ன சொல்லி போட்டு அங்கால பெருமிச்சதை பார்ப்போம். அப்போ தேவன் சொன்னார் ஜோசுவாவை பார்த்து, பழங்கொண்டு திடமானதா இரண்டு சொன்னது மாத்திரமில்லா சொன்னால், நீ சூரியனுக்கு கட்டளை கொடுக்குற அளவுக்கு உனக்கு வல்லமையும் கிருபையும் உனக்கு அளிக்கிறான்னு ஜோசுவாவுக்கு தேவன் சொன்னார். அதே போல் என்னுடைய மகனுக்கு 18வது பிறந்த நாள் புதன்கிழமை வந்தது. தேவன் பெரிய கிருபை செய்திருக்கிறார். அவர் நல்ல சுகபலத்தோடு இருக்க கிருபை செய்திருக்கிறார். அவருடைய படிப்பு, ஆல்டனோஸுகள், அவருடைய லைசன்ஸ் காரியங்கள் எல்லாம் நல்லபடியாக தேவன் கிருபையாக செய்து கொண்டிருக்கிறார். அது நல்லபடியாக நடக்கும். அடுத்த கட்டத்துக்கு வருவோம். என்னுடைய முக்கியமான நண்பன் லண்டனில் கீத்ரி ஏர்போர்ட்டில் வேலை செய்கிறான். ரொம்ப நண்பனண்டா வேறு லெவல் நண்பன். அப்போ எடுத்தான்னு சொன்னால் எங்களோட அம்மா அப்பா எல்லாரோடையும் நல்ல மாதிரி. இப்போ வந்தாலும் எங்களோட மடக்குளத்தில் உள்ள தேசி மரம், தோட மரங்களுக்குள்ள தான் நாங்கள் போய் நிற்போம். உள்ளாணி மரங்கள் இருக்குன்னு நிற்போம். கேட்பாண்டே, மச்சான் இதை வெட்டலாமாடா, இதை பிடுங்கலாமாடான்ட்டு. என்னடா பண்ணாங்க, என்னடா கேட்குறது, வெட்டுறது, பிடுங்கடா வெட்டடான்னு சொல்லித்தான் அப்படி பழகினா. கீத்திரி ஆப்பிளில் இருக்கான். 3 பிள்ளைகள், மனைவி பிள்ளைகளோடு இருக்கிறான். நல்லவன். வாடா போடான்ட்டு தான் கதைப்போம். நானும் அவனும் ஒன்றா வேளாங்கண்ணி போனாங்க. கதையை கேளுங்க, சிரிப்பாக இருக்கும். வேளாங்கண்ணி போனால் வெளிக்கிட்டேன், ராமேஸ்வரத்தில் இருந்து வெளிக்கிட்டேன் வேளாங்கண்ணி போனால் எனக்கு தான் பாதை தெரியும், அவனுக்கு பாதை தெரியாது. போய் 2 பேரும் போய் நல்லபடியாக ஹோட்டல் ஒன்று எடுப்போம்ன்ற ரூம் எடுத்தான். ரூமுக்குள்ளே ஒரே மூட்டை. நான் சொன்னேன், இதுக்குள்ளே நான் படுக்க மாட்டேன், நீ என்ன முடிவு கொண்டாலும் மாட்டேன், உனக்கு என்ன பைத்தியமாடா, இதை வைக்க இங்கே நிற்போம்ட்டு. நான் சொன்னேன், நான் படுக்க மாட்டேன், நீ படுக்கிறேன்டா படு, நான் வெளியே போகிறேன்ட்டு சொன்னோன்னு சொன்னான். சரி நீ என்ன சொல்கிறேன்ட்டு கேட்டான். நான் சொன்னாலும் இதில் பக்கத்தில் போவோம்பா, நல்ல ஒரு இடம் இருக்குது எடுப்போம்னு சொல்லி. அப்போ 2 பேரும் போவோம்னு சொல்லி 2 பேரும் போனோம். போயிட்டு நல்ல ஒரு ரூம் எடுத்து 3 நாள் நின்று எல்லா இடம் சுற்றி பார்த்து ஃபோட்டோ எல்லாம் எடுத்துட்டு சந்தோஷம். அந்த வெக்கித்திரு ஏர்போர்ட்டில் வேலை செய்து கொண்டு, அதே மாதிரி என்ன ஒரு கோழி கடைகளையும் வேலை செய்து கொண்டு சந்தோஷமாக இருக்கிறான். அவனுக்கான பதிவு. எங்கே இருந்தாலும் நல்லாயிரு, என்ன மறக்காத, எங்கெங்கே என்னென்னு உனக்கு எனக்கும் தெரியும், மறக்காத, நல்லபடியாக இதை பாரு, நீ பார்க்க உனக்கு தெரியும், எப்பயும் நான் தான் மறக்கக்கூடாது. அதே போல் இன்னொரு விடயம் என்னென்று கேட்டால், இன்றைக்கு என்னுடைய அன்பு தம்பியை என்னுடைய முதலாளி ரொம்ப விசாரித்து சொன்னார். அவரை நான் கேட்டதாக சொல்லு, அவருக்கு நல்ல விஷயங்கள் ஒவ்வொன்றை நீ கதைச்சி பேசி செய், அவரை எப்பயும் உன்னோட வச்சுக்கொள் பக்கத்தில் என்று சொன்னார். நல்ல தம்பி, என்னுடைய தம்பி, இலங்கையில் இருக்கிறார், நல்ல தம்பி. என்னுடைய ஃபேமிலி எல்லாத்தையும் எப்பயுமே அன்பாக விசாரிக்கிற தம்பி தான், அன்பாக விசாரிப்பார், என்னென்னா இப்படி என்னென்று. நல்ல தம்பி. அவருக்கு தான் இன்றைக்கு இந்த இடத்துல ஒரு இது. அவருக்கு என்னுடைய ஷெப்பையும் தெரியும். என்னுடைய ஷெப்புக்கு 2 விரல் இல்லை, நான் தான் முழுக்க கண்ட்ரோல் பண்ணுவேன். அவையிலும் அதை பத்திரம் என்னை அவ்வளோ தூரத்துக்கு அன்பாக தான் வச்சுருப்பார். மொரிசன்ட்டு தான் சொல்லுவார். உண்மையிலேயே பொய் பேசக்கூடாது, தேவனுடைய பிள்ளைகள் நாங்கள் பொய் பேசக்கூடாது. மற்றது பரிசுத்தமாக இருக்கணும், இச்சை அடக்கம் வேணும். ஒரு மனிதருக்கு தனிமையாக இருந்தாலும் சரி, குடும்பமாக இருந்தாலும் சரி, பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, இச்சை அடக்கம் வேணும், பரிசுத்தம் வேணும். அதே போல் இந்த வேலை இடத்துல நான் நின்றாலும் என்னுடைய பத்திரம் எனக்கு சாப்பாட்டிலேருந்து தேத்தனிலேருந்து கொண்டு வைப்பார். இது உண்மையான கதை. ஏன் தெரியுமா? அருவி வெட்டி சூடடிக்கிறது எப்படின்றது எங்களுக்கு தெரியும். அருவி வெட்டி சூடடிக்கிறத போல் ஒரு கஷ்டமான வேலை உலகத்தில் ஒன்றும் இல்லை. அதே போல் கத்தரி தோட்டத்தில் கத்தரி காய்கிறது எப்படின்றதும் எங்களுக்கு தெரியும். அதுவும் ஒரு கடினமான வேலை. ஏன்னு கேட்டால், இப்போ நான் இங்கே செய்கிற வேலை மிக ஒரு போராக இருக்கும். இன்றைக்கெல்லாம் 68 சனம்ண்டா சொல்கிறேன்னு பாருங்கள். ரெஸ்டாரண்ட்டை பற்றி ஒந்தரை பிலா டேசர் போமாஸ் இவ்வளவும் கொடுக்கணும். இவ்வளோ கொடுக்குறதுக்கு 68 பேருக்கு 3 பேர் தான் நிற்போம். 3 பேர் நிற்கிற மட்டும் சொன்னால் எப்படி இருக்கும்? சாலில் 4 பேர், குசினிக்க 3 பேர். இது ஒரு வீரம் பொருந்தின கதை உண்டு. வேலையண்டா வேலை நெருப்பாக இருக்கும். ஒரு நாள் இந்த கை வெட்டுப்பட்டு ரத்தம் மூத்திரி கொண்டிருந்தது. ஓடி அப்படியே செப்பும் பத்திரம்னு தான் கையை பிடிச்சி தையல் போடுவோம், பொம்பியஸுக்கு அடிப்போம்னு சொன்னேன். ஆனால் அதில் கண் கலங்கினது என்னுடைய தம்பி. அவர் இலங்கையில் இருக்கிறார். கண் கலங்கினார். ஏன் இதை சொல்கிறேன்னு சொல்லுங்க பார்ப்போம். உண்மையான அன்புகளை, உண்மையான நட்புகளை இந்த உயிர் இருக்கிற வரைக்கும் மறக்க மாட்டேன். என்ன மறந்தவர்கள் கனவேர். ஆனால் மறந்ததற்கு காரணம் என்னென்று சொல்லி
அவையிலே தங்களை தாங்களே தேடி பிடிச்சி கொள்ளட்டும். ஆனால் என்னுடைய மனைவி பிள்ளைகள் எல்லாம் எப்பயும் சுகபலமாக இருக்கணும். நானும் நல்ல சுகபலமாக இருக்கிறேன். அதே போல் நீங்களும் நல்லா இருக்கணும். பதிவுகளோடும் வேறு லெவலில் இருக்கும். வன்னி மலத்தில் சுற்றி இப்போ விடிய திறந்து பார்த்தால் 1000 பேரை கடந்து சல்யூட் அடித்து கொண்டிருக்குது. எல்லாம் என்னுடைய வன்னிமண் மக்களுக்கு கஷ்டப்படுற எல்லாருக்கும் போக வேண்டிய காரியம் ஒன்று நடக்கும். அதே போல் இப்போ ஜிம்முக்கு வந்துட்டேன். இனித்தான் எக்ஸசைஸ். இப்போ நேரம் 4 மணி ஆகுது. எனக்கு 5:30 மணி வரைக்கும் தான் கீழே. 5:30க்கு பிறகு நான் வேலை. நீங்களும் சுகபலமாக இருக்க வேண்டும். உண்மையான பிள்ளைகளாக இருக்க வேண்டும். நேர்மையான பிள்ளைகளாக இருக்க வேண்டும். பரிசுத்தமான பிள்ளைகளாக இருக்க வேண்டும். இச்சையடக்கமான பிள்ளைகளாக இருக்க வேண்டும். தேவனை எப்பவும் தேடுகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளுகிறேன். உங்கள் அன்பு அன்றர். நன்றி, வணக்கம் நண்பர்கள், தமிழ் சொந்தங்கள் உறவுகள் அனைவருக்கும்.